ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சவர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் பதிவுகளாக தந்து வருகிறோம். இதை உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களும் மற்றும் ஜோதிட சான்றோர்களும் மூத்தோர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் நல் வணக்கங்கள். நட்சத்திர காரகத்துவங்களில் தொடர் பதிவாக இன்று நட்சத்திரத்தின் எண் 22. இந்த நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் 22வது நட்சத்திரம் திருவோணமாகும். இது வானமண்டலத்தில் 280 பாகை 0 ஒரு கலை விகலை முதல் 293 பாகை 20 கலை வரை பரவியுள்ளது. இது 3 நட்சத்திரங்களின் கூட்டம். ஆகாயத்தில் வில் போல் தோற்றமளிக்கும் இதன் 4 பாதங்களும் மகர ராசியில் அடங்குகிறது. ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியில் அமர்ந்து அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகத்திற்கு சொந்தமான வேட்டை அந்த நட்சத்திரத்தில் அமரும் கிரகம் பார்க்கிறது. அந்த வகையில் கடக லக்கணம் என்று சொல்லக்கூடிய காலவருஷ லக்கணத்துக்கு 4வது லக்கணத்துக்கு ராசிக்குரிய சந்திரனுடைய முழு நட்சத்திரம் அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கடக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வது என்பது சாலச் சிறந்ததாக அமைகிறது. அப்படி இல்லையெனில் எந்த லக்கணத்திற்காக இருந்தாலும் சந்திரன் மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் அமரும் பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் கவனித்திருக்கிறேன். இது திருவோண நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் உணர்ந்திருக்கிறேன். அடுத்து இந்த திருவோண நட்சத்திரத்தின் காயத்ரி என்று பார்க்கும் பொழுது ஓம் மகாத் ரோயாயை வித்மகே புனசியலோகாயை தீமகி தன்னோ ரோணா பிரசோதயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒவ்வொரு விதமான கண்டம் வந்திருப்பதாக அல்லது வருகிறது என்று அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் 5 வயதில் ஜுரமும் 7 வயதில் இரத்த பாதிப்பும் 16 வயதில் விஷக்கடியும் 22 வயதில் பால்வினை நோயும் 36 வயதில் எதிரிகள் மற்றும் திருடர்களாலும் 44 வயதில் நெருப்பால் 55 வயதில் வயிற்றுப்போக்கால் பாதிப்பு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம் ஜோதிட குருமார்கள் அல்லது சித்தர்கள் கண்டுபிடித்து நமக்காக தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்று தற்போதைய காலங்களிலும் இவ்வளவு அறிவியல் மேலோங்கிய காலத்திலேயும் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்பது அதிசயத்திலும் அதிசயம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு விருட்சத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெள்ளருக்கு, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருங்காலி, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிறுநாகப்பூ, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நிறைய ஜாதகங்களில் நில ராசியில் லக்கணமும் ராசியும் அமைந்தவர்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் அவர்களுக்கு உரிய இந்த நட்சத்திர விருட்சம் அவர்களுடைய தோட்டத்தில் இருப்பது அல்லது அவர்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி வைத்து வளர்த்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நிறைய முறை நான் கவனித்திருக்கிறேன். இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இது எப்படி இவர்களுக்கு மட்டும் பொருந்தி வருகிறது, எப்படி இவர்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வந்தது என்று யோசித்த காலங்கள் நிறைய. தற்போது கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னால் இதையெல்லாம் பார்க்க நேர்ந்த பொழுது மனிதனுடைய வாழ்க்கை கிரகங்கள் நட்சத்திரங்கள் என்பதை தாண்டி ஒன்று இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லை என்று அறுதியிட்டு வாதம் செய்ய சூழ்நிலையை காண்பிக்கிறது இந்த சித்தர்களுடைய நூல்களும் அடையாளங்களும்.
அந்த விதத்தில் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கிறது என்பதையும் ஏற்கனவே அறிவிட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அதில் திருவோண நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர் நல்ல புத்திசாலி, ஸ்தூலரோகி, புத்திர குறைபாடு உள்ளவன், போகவான். புத்திர குறைபாடு உள்ளவன், போகவான், உற்சாகம் உள்ளவன், கழகன், கர்வம் உள்ளவன். இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் ஞானி, காமியுமாவான், அற்ப நண்பர்களை பெற்றவன். மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் ரோகியாவான், போகியாவான், செல்வந்தர்களுக்கு உதவி செய்யும் குணமுள்ள தேவப்பிரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனே அதே மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேசி பிரியனும் சீலமுடையவனும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கீர்த்தி உடையவன், தலைவன், பயிர்த்தொழிலை விரும்பி செய்கிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நினைத்து பாருங்கள், வேசி பிரியன் என்று சொல்லிவிட்டு தானம் தர்மம் செய்யக்கூடியவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேசிகளுக்கு மட்டும்தான் செய்வானா, மற்ற எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் செய்வானா என்று பார்க்கும் பொழுது அது சில நேரத்தில் உண்மையாகவும் இருக்கிறது, சில நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்கிறது என்பது நடைமுறை அனுபவம். அடுத்து, பொதுவாகவே திருவோண நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு உணவு விடுதியும் விவசாயமும் பால் தொழிலும் சிறப்பாக வருகிறது. இது இல்லாமல் இவர்கள் பால், தயிர், மோர், வெண்ணெய், பால் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களையும் ஈடுபாட்டோடு விரும்புகிறார்கள் அல்லது வர்த்தகம் செய்து சம்பாதிக்கிறார்கள் என்பதை நிறைய கவனித்திருக்கிறேன். இதில் குறிப்பாக கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களுடைய சங்கத்தில் இருக்கும் நிறைய கடைகளில் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடித நீர் வியாபாரம் தரமாக செய்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண்கிறோம். இது இல்லாமல் இவர்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் சாராயம் சிறப்பாக விருப்பத்தோடு குடிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக தயாரும் செய்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்து, நல்ல கல்வி உள்ளவன், நடைபயணத்தில் அதிக விருப்பம் உள்ளவன், கோபம் உள்ளவன், முன்பின் பார்த்து நடப்பவன், உள்ளங்கால் உயர்ச்சி பெற்றவன், பெண்களுக்கு இனியவன், வாசனை திரவியம் விருப்பமுள்ளவன், முடியழகன், உற்சாகமானவன், கஞ்சத்தனம் இருக்கும், பெருமை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவர்கள் போல் நடிக்கவும் செய்கிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, சந்திரன் தன்னுடைய கடகத்துக்குரிய 7ஆம் இடத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தை முழுமையாக வைத்து தன்னுடைய லக்கினத்தை கவனிக்கும் பொழுது இவர்கள் அசாத்திய திறமை கொண்டவர்களாகவும் துரித ஈடுபாடும் செயலும் கொண்டவர்களாக இருப்பதை எண்ணற்ற மனிதர்களை பார்த்திருக்கிறேன். இதில் மகரத்தில் திருவோணத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமையப்பெற்றவர்கள் நிறைய நண்பர்கள் இராணுவத்தில் பணிபுரிகிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயலை செய்வதற்கான எந்தவித அவர்களுக்கு பயிற்சியும் தேவையில்லை, இயல்பாகவே செயல்படுகிறார்கள் என்பதையும் கவனித்திருக்கிறேன். அடுத்து, உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது நீர் உறுப்புகள் சம்பந்தப்பட்டது மற்றும் முழங்கால், தோள்கள் மற்றும் உடலில் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் நீர் சுரக்கும், அதாவது சுரப்பினீர் என்று பார்க்கும் பொழுது உமிழ்நீர் முதல் விந்து வரை, இரத்தம் முதல் மற்றும் ஒவ்வொரு மூட்டுக்களிலும் உள்ள உராய்வை தடுக்கக்கூடிய திரவங்கள் சுரப்பதும் மற்றும் கண்ணீர், விந்துப்பை, கர்ப்பப்பை மற்றும் கணையம், இப்படி எண்ணற்ற சுரப்பு நீர்களை சுரக்கும் எல்லா பைகளையும் இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3ஐயும் கட்டுப்படுத்துகிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அதனால் அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு தைராய்டு என்பது சுலபமாக வந்து போகிறது. மனநோய் என்பதும் இவர்களுக்கு சுலபமாக வந்து போகிறது. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது யானைக்கால் நோய் மற்றும் ஒட்டுண்ணி, சிரங்கு, மேகப்படை, தோல் நோய்கள், சீல்வடிதல், வாத நோய், காசநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி, மோசமான அஜீரணம், மண்ணீரல் சார்ந்த நோய்கள், சர்க்கரை நோய், மஞ்சள் காமாலை, ஊது காமாலை போன்ற நோய்கள் இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இரத்தத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தி சம்பந்தப்பட்டது, இரத்தத்தினுடைய ஓட்டம், அதாவது நீரினுடைய அளவில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களால் வரும் அனைத்து நோய்களையும் இந்த திருவோண நட்சத்திரத்திற்கு சம்பந்தப்பட்டிருப்பதை
நிறைய ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். சரி நண்பர்களே, அடுத்து வரும் பதிவுகளை என்னோடு கைகோர்த்து பயணியுங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே சமயத்தில் இதில் எல்லா ஜோதிடர்களுக்கும் அல்லது ஜோதிட மாணவர்களுக்கும் இந்த பதிவுகள் உறுதுணையாக நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக மருத்துவ ஜோதிடம் பயிலும் மாணவர்கள் இந்த நட்சத்திர காரகத்துவங்கள் இதுவரையிலும் தெளிவாக சொல்லப்படவில்லை. இதில் நான் சொல்லுகிறேன் என்றால், நான் மருத்துவ ஜோதிடம் படித்திருக்கிறேன். இந்த மருத்துவ ஜோதிடத்துக்கு தினமும் எண்ணற்ற ஜாதகங்களுக்கு பலன் சொல்லி வரும் திரு GK என்று சொல்லக்கூடிய S. கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் எனது ஜோதிட பேராசிரியர் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் M. ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791199649. சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.